அனைவருக்கும் வணக்கம். மகாபாரதம் கிளைக்கதைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பீமனின் பக்தி. பாண்டவர்கள் வனவாசத்தில் காட்டில் வாழ்ந்து வந்தாங்க. இந்த காலத்தில் தியானம், ஜெபம், பூஜை அப்படின்னு சொல்லி பயனுள்ளதாக கழிச்சாங்க. குந்தி தேவி, பாஞ்சாலி, பஞ்ச பாண்டவர்கள் அனைவருமே தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டாங்க. அதில் பீமன் மட்டும் எப்போதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எந்திரிப்பான். இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாக வந்து கலந்து கொள்வான். ஒரு நாள், நீ யானை போல பலசாலி தான், ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே, உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று அப்படின்னு கடிந்தார் தர்மர். இதன் பிறகாவது நேரத்துக்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்ளு அப்படின்னு சொன்னார். தருமர் பீமனை பார்த்து சொல்கிறார், நம்ம பீமன் வழக்கம் போல் அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் திட்டிக்கிட்டே இருங்க, நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி வழக்கம் போல் தாமதமாகவே தான் படுக்கையிலேருந்து எழுந்தார். ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணர்கிட்ட அனுப்பி வச்சார் தர்மர். நகுலன் திரும்பி வந்து, நாளைக்கு கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கதான், வேறு நாள் வருவதா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்களெல்லாம் கூப்பிட்டா கிருஷ்ணர் வரமாட்டார், நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்க அப்படின்னு அர்ஜுனன் நம்பிக்கையோடு சென்றான். கிருஷ்ணரிடம் நாளைக்கு விருந்துக்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்தான். அப்போவும் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு, நாளைக்கு எனக்கு வேறு வேலை இருக்குதே அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டார். மனம் சோர்ந்தவனா அர்ஜுனன் திரும்பிட்டான். அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாரே அப்படின்னு எல்லாரும் அடுத்த நாள் காலையில் பூஜையில் முகம் வாட்டத்தோடு இருந்தாங்க. வழக்கம் போல் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்தான் பீமன். எல்லாரோட முகமும் வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் உங்கள் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தருமர் கிருஷ்ணரை இன்னைக்கு விருந்துக்கு அழைத்திருந்தோம், அவருக்கு வேறு வேலை இருக்கிறதா கூறி வர மறுத்துட்டாருன்னு சொல்கிறான். நான் போய் கிருஷ்ணரை அழைச்சிட்டு வரவா அப்படின்னு பீமன் கேட்குறான். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நான் போய் அழைச்சே வர முடியாத கிருஷ்ணர் நீ கூப்பிட்டதும் வந்து விடுவாரா அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். பீமன் தன்னோட கதை இருக்கு இல்லையா, பீமன்கிட்ட கதை இருக்கும் இல்லையா, அந்த தண்டாயுதம் அதை தூக்கிக்கிட்டு புறப்பட்டான். போகும்போது பாஞ்சாலி, நீ விருந்து தயார் செய், கிருஷ்ணனுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்து வையின்னு கூறிவிட்டு சென்றான். கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் தன் கதையை வானத்தை நோக்கி வீசி எறிந்தான். கிருஷ்ணா, என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தா நீ விருந்துக்கு இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறான். கதையை வானத்தை நோக்கி தூக்கி வீசி, வரலை அப்படின்னா நான் வீசிய கதை என் தலை மேலே விழுந்து நான் என் உயிரை விடுவேன் அப்படின்னு உரக்க கத்துனான். உடனடியாக கிருஷ்ணர் அவன் முன்னால் தோன்றி பீமனோட தலைக்கு மேலே வந்து கொண்டிருந்த கதையை சட்டுன்னு பிடிச்சு நிறுத்திக்கிட்டார். பீமனோட பக்தி அழைப்பினை ஏற்று அவனோட விருந்துக்கும் வர சம்மதிச்சார். பீமனோடு கிருஷ்ணர் வருவதை கண்டதும் கேலி பண்ணவங்க, கிண்டல் பண்ணவங்கெல்லாம் வெட்கி தலை குனிஞ்சாங்களாம். பீமனோட பக்தி தான் சிறந்தது அப்படின்னு நிரூபணம் ஆனதாம். பீமன் தனது பக்தியை தம்பண்டா அடிச்சுக்க மாட்டான் அப்படின்றத உணர்ந்தான் அர்ஜுனன். தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலைன்னா கூட பீமனோட மனம் தூய்மையாகவும் தன்னலாற்றதாகவும் பக்தியோடவும் இருந்துச்சு. புரியுதா நண்பர்களே? இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, இறைவன் எப்பவுமே பஜனைகளையோ பூஜை புனஸ்காரங்களையோ
எதிர்பார்க்க மாட்டான். அவர் எதிர்பார்ப்பது என்ன? தூய்மையான பக்தி, தூய்மையான உள்ளம், தூய்மையான அன்பு. இதை மட்டும்தான் இறைவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான். களங்கமில்லாத அந்த உள்ளம்தான் அவனுக்கு தங்கிக்கிறதுக்கான ஒரு உறைவிடம், கோயில். எங்கெல்லாம் தூய்மையான உள்ளம் இருக்குதோ அதுதான் இறைவன் வாழுகிற உறைகின்ற இடம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நிறைவு செஞ்சுக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா இந்த சேனலை, இந்த கதையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.